Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம வீட்ல எப்படி கன்சீலர் செய்யறதுன்னு பார்க்கலாம். நமக்கு தேவையான பொருட்கள் வந்து ஃபவுண்டேஷன் அண்ட் டால்கம் பவுடர். இல்லனா நீங்க காம்பாக்ட் பவுடர் கூட யூஸ் பண்ணலாம். நான் இப்போ க்ரீம் பேஸ்ட் கன்சீலர் தான் செய்ய போறேன். அதனால எனக்கு ரெண்டு பொருட்கள் தான் தேவைப்படுது. ஃபர்ஸ்ட் வந்து ஃபவுண்டேஷன். ஃபவுண்டேஷனை அந்த எம்டி கண்டெய்னர்ல போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு டால்கம் பவுடர் யூஸ் பண்ணுங்கள். இல்லைனா உங்கள்கிட்ட காம்பேக்ட் பவுடர் இருந்துச்சுன்னா அதையும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஒன்ஸ் நீங்கள் ரெண்டுமே ஈக்குவல் குவான்டிட்டிக்கு எடுத்துட்டோன்னே, நான் இப்போ க்ரீம் கன்சீலர் செய்ய போகிறேன். அதனால தான் நான் ரெண்டுமே ஈக்குவல் குவான்டிட்டி எடுத்திருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு லிக்விட் கன்சீலர் வேணும்னா நீங்கள் இதில் மாய்ஸ்சரைசர் ஆட் பண்ணிக்கலாம். இந்த கன்சீலரை நீங்கள் ஏதாவது ஒரு கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். சப்போஸ் உங்கள் டால்கம் பவுடர் எல்லோ டிண்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கன்சீலரை நம்ம ஸ்வாட்ச் பண்ணி பார்க்கலாம். அண்ட் நம்ம க்ரீம் கன்சீலர் இப்போ கரெக்டான கன்சிஸ்டன்சியில் தான் இருக்குது. எப்போவுமே கன்சீலர் நம்ம ஷேடுக்கு 2 ஷேட் லைட்டராக தான் இருக்கணும். அப்போ தான் டார்க் சர்க்கிள்ஸ் மற்ற ஹைலைட் பாயிண்ட்ஸ்லாம் ஹைலைட் பண்ண முடியும். அண்ட் இந்த கன்சீலர் இப்போ ஸ்மட்ஜ் ஆகுதா இல்லையான்னு டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். நம்ம கன்சீலர் பார்த்திங்கன்னா எங்கேயுமே மூவ் ஆகலை. ஸோ இது ஒரு லாங் லாஸ்டிங் கன்சீலர். இந்த கன்சீலரோட ஹியூஜ் பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ஷேடு நீங்களே கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். எப்போவுமே கன்சீலர் உங்கள் ஷேடோட 2 ஷேட் லைட்டராக தான் இருக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து இந்த கன்சீலர் எதுக்காக யூஸ் பண்ணுவாங்க, இதோட பர்பஸ் என்னென்னு தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ஃபவுண்டேஷனுக்கு அடிஷ்னல் கவரேஜ் தரும். செகண்ட் வந்து உங்கள் ஐஸ் ரொம்ப டல்லாக இருந்துச்சுன்னா இதை நல்லா என்ஹான்ஸ் பண்ணி காட்டும். தேர்ட் வந்து உங்களோட பிளெமிஷஸ், அதாவது உங்களுக்கு என்ன பிம்பிள் மார்க்ஸ் இருந்தால் இது கவர் பண்ணிவிடும். சப்போஸ் உங்கள் ஃபேஸில் சில இடத்துல பிக்மெண்டேஷன் இருந்துச்சுன்னா இந்த கன்சீலர் அது கவர் பண்ணிவிடும். ஃபர்ஸ்ட் வந்து எப்படி நம்ம கன்சீலர் செய்கிறதுன்னு பார்த்தோம். செகண்ட் வந்து நம்மளுக்கு எப்படி கன்சீலர் எந்த விதத்தில் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு பார்த்தோம். தேர்டு வந்து எப்படி நம்ம யூஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து உங்கள் ஃபோர்ஹெட்டில் அப்ளை பண்ணுங்கள். செகண்ட் உங்கள் ஐஸ் கீழே வி ஷேப் மாதிரி க்ரியேட் பண்ணி அங்கே கன்சீலர் அப்ளை பண்ணலாம். நெக்ஸ்ட்டு கியூபிட்ஸ் போ அண்ட் சின். உங்களோட எல்லா ஹை பாயிண்ட்ஸ்லேயும் கன்சீலர் அப்ளை பண்ணிவிட்டு, சப்போஸ் உங்களுக்கு பிளெமிஷஸ் இருந்துச்சுன்னா அதுலேயும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். அண்ட் உங்களுக்கு செய்ய விருப்பம் இல்லைன்னா நீங்கள் இந்த 3 கன்சீலர்ஸில் எதான்னு வாங்கலாம். ஏன்னா இதுதான் பெஸ்ட் செல்லிங் கன்சீலர். அண்ட் ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சப்போஸ் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நான் எப்போல்லாம் வீடியோ அப்லோட் பண்ணணும்.